ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இயற்கை சுபக்கிரகங்களின் முதன்மையான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச நிலையில் ஹை பவரா வர்றாரு. ஒரு வருஷ காலம் அங்கே இருப்பார். கோல்சார பலன்கள் என்பது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள், அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு பலன், ஆங்கில புத்தாண்டு பலன், இதெல்லாம் கோல்சாரம் தான். இதெல்லாம் சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும் தான் சொல்லணும். இதை மாற்று கருத்துக்கு வேலையே இல்லை. பிறப்பு ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லும். பிறப்புல இருந்து கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பாங்கன்னா அப்படித்தான். ஆனால் கோல்சாரம் என்பது அதை பாதிக்கக்கூடிய அமைப்பு. இப்ப கோல்சாரம்ங்கிறது அதை பாதிக்கும். நன்மையை தீமையை தரும். யாருக்கு தரும்? இப்ப நான் கோல்சார பல சிம்மராசிக்கு சொல்ல போறேன். எல்லாருக்குமே அப்படி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அதை நானே சொல்லிடுறேன், கண்டிப்பா இருக்காது. சில பேர் இதெல்லாம் சொல்லாம அந்த பயிற்சி பண்ண சொல்லிட்டு போறாங்க. அது தவறான விஷயம். எதையுமே தீர்க்கமா சொல்லணும், சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சொல்லணும். யாருமே நம்ம என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாதுங்கிற மனநிலையில எல்லாரும் சொன்னோம்னா ஜோதிடம் அற்புதமா வளரும். இதுதான் உண்மையான விஷயம். ஏற்கனவே ஒளி நிறைந்த ஜாதகங்களுக்கு ஜாதகங்கள் பார்க்க மாட்டாங்களே, அன்றாடம் எந்திரிப்பாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்குமே இருப்பாங்க. பிராப்தமான ஜாதகம். பிராப்தம்னா என்ன? ஒளி நிறைந்த ஜாதகம். ஒளியில் தானே ஜோதிடம். கிரகங்களோட ஒளி தான் ஜோதிடம். அவங்களுக்கு ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. பார்ப்பாங்க, எப்போ பார்ப்பாங்க? விசேஷத்துக்கு பார்ப்பாங்க, கல்யாணத்துக்கு, பிள்ளையோட கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க, காதுகுத்துக்கு பார்ப்பாங்க, கிரக பிரசவத்துக்கு பார்ப்பாங்க, அதுக்கு பார்ப்பாங்க. மற்ற நாளில் தூக்கிட்டே வர மாட்டாங்க. அப்போ 90% பேர் எப்படி இருக்கும்? நடுத்தரமாக தானே இருக்கும். அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடியவர். சேமிப்புனா கொஞ்சம் பணம் இருக்கும். அதுவும் சில நாளில் வர வியாபாரம் இல்லைன்னா அதுவும் கரைஞ்சிரும். இப்படி நிலையான இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத அன்றாட உழைத்து பிழைக்கூடிய 90% இருக்கும். அவங்களுக்கு இந்த கோல்சாரம் தான் பலன் கொடுக்குது. ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு ஒளி கொடுக்குது. நிரந்தரம் இல்லாம இப்போ கோல்சார முறையில் ஒளி கொடுக்குது. அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ வருஷக்கிரகங்கள் தான் நமக்கு தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்தும். அப்படிங்கிற முறையில் குரு பயிற்சியை நம்ம சொல்ல போறோம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு சொல்றோம். சிம்ம ராசி குரு பகவான் 5 குடையவர், 8 குடையவர். அதிர்ஷ்டத்தையும் குழந்தை பாக்கியத்தையும். ஏன்னா இதுல இன்னொரு விஷயம், சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் அவரே, புத்திர காரகனும் அவரே. அப்படிதான் பொறுப்பு வந்துடும். குழந்தை பாக்கியத்தையும், அதிர்ஷ்டத்தையும், ஆயுள் ஆரோக்கியத்தையும், வெளிநாட்டு அமைப்பையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். இப்ப இந்த குரு பகவான் உச்ச நிலையில வர்றாரு. சிம்ம ராசிக்கு எந்த இடத்துல இருந்தாரு, எங்கே வர்றாரு, என்ன நடக்கும், இதுதான். இப்ப இந்த சிம்ம ராசி இது வரைக்கும் 11ல இருந்தாரு. 11ல இருக்கும் பொழுது உங்க ஜாதகப்படி ஏதோ லாபங்கள் இல்லாம வியாபாரம் செய்தவர் கூட அப்படியே எழுதிட்டு வந்துச்சு. லாபங்கள், மூத்த சோதரத்துடைய ஆதரவுகள் இப்படிலாம் வந்ததுங்க. இல்லறம் ஒரு நல்ல அமைப்பா இருந்துச்சுங்க. 11ஆம் இடம். முதல் தாரம் வாழ்வு முதல் திருமண வாழ்வு ஃபெயிலியர் ஆகி 2ஆம் திருமண வாழ்வு அமைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. சிலவர்களுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அமையல. இப்ப அமையும். இந்த ஜூன் 2க்கு பிறகு இப்படி வரும். இப்ப ராசிக்கு 12ல குரு வராருங்க. 12ல குரு வர்றது எங்கேயுமே குரு இருக்கலாம், இருக்கிற இடத்த வளர்க்கும். தூக்கம் வரும், நிம்மதியா வரும். கடன் ஒழிந்தால் தூக்கம் வரும், வியாதி நீங்கினால் தூக்கம் வரும், வருமானம் பெருகினால் தூக்கம் வரும். நிம்மதிங்கிறது இதுதான் அடிமுடியான விஷயம். பிரச்சனைகளோட தூக்கம் கட்டு வரும், பிரச்சனையோட தூக்கம் வரவே வராது. தூக்க மாத்திரை போட்டா தான் வரும். செயற்கை, இயற்கையிலேயே நிம்மதி ஏற்பட்டால் தூக்கம் வரும். அப்படிங்கிற அமைப்புல 12ஆம் இடம் செயல்படும். அதாவது சுப செலவு நடக்கும். 12ஆம் இடம் சுப செலவுனா உங்க ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கிற அமைப்பு, பிள்ளைகளை தொட்டு வயசுக்கு தகுந்தவாறு கல்வி, வேலை, இந்த அமைப்புல சுப செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாம். முக்கியமான பாயிண்ட், வெளிநாட்டு தொடர்புகள். உச்சமா இருக்காரு. வெளிநாட்டு தொடர்புகள் உங்க ஜாதகத்துல இருந்து அது நடைமுறைக்கு தசாபதி எழுதி வரும் பொழுது இப்ப இந்த கோச்சார ஒரு பூஸ்ட் செய்யும், அதை கைதூக்கி விடும், பூஸ்ட் செய்யும் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? அப்ப இந்த 12ஆம் வர்றது வெளிநாட்டு தொடர்பை அதிகரிக்கும். வெளி மாநிலமா, வெளிநாடா, வெளியூரா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துடைய அமைப்பு. எதுக்கு உங்க ஜாதகம் சொல்றேன்? அடிப்படையில சுயசாகத்தின் வழியாக இந்த கோல்சாரம் செயல்படும். அப்படித்தான் புரிஞ்சுக்கிறணும்.
யார் ஜாதகத்தை நான் பார்க்கறேன்னா பார்க்கல, ஆனாலும் இப்படி இருக்குன்னு சொல்றோம்ல, தரம் பிரிக்கிறோம்ல. கோடீஸ்வரர் ஜாதகம், அடுத்த நிலையில் உள்ள ஜாதகம், அன்றாடம் பிழைக்கிற ஜாதகம், வறுமையில் உள்ள ஒரு ஜாதகம், நோய் நொடியில் உள்ள ஒரு ஜாதகம், நோய் இல்லாம திறனா இருக்கக்கூடிய ஜாதகம், அரசியல்வாதி ஜாதகம், இப்படிலாம் சொல்றோம்ல. இந்த அமைப்புல உள்ள இருக்கும் போது நம்ம ஒளி நிறைந்த விட்டுருவோம். ஒளி குறைந்த அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். சரி, 12ஆம் இடத்துல இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. பார்வையை பார்க்கணும்ல, அவருடைய பார்வை மெயினானது. குருபாவுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு விடுது. வயசுக்கு தெரிந்தவர். கல்வியில பின்தங்கி இருந்தா கல்வி நடக்கும், உயர்கல்வி படிப்பீங்க. அரியர்ஸ் வச்சீங்கன்னா அந்த கல்வியை முடிக்கலாம் இந்த வட்டம். தாய் நலம் கூடும். வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு வரும். வீடு வாசல் கட்டி அறவுரை நின்றா கட்டலாம். 4ஆம் இடம். கல்வி வரும். அதுக்கடுத்து வாகனத்தை ரிப்பேரா இருந்தா வாகனத்தை சரி பண்ணிக்கலாம். வாகனமே வாங்கலாம், வீடே வாங்கலாம். கல்வியில பிரச்சனை இருந்தா தீரும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தாய் உறவு முறைகள் சீராகும். உங்க தாய் ஆரோக்கிய குறைவா இருந்தா நல்லபடியா வரும். எல்லா உறவு முறையும் நமக்கு தேவை அப்படிங்கிற அமைப்புல வாகன தொழில் பண்றவங்க, வாகன ரிப்பேர் பண்ணி ஒர்க் ஷாப் வச்சிருக்கவங்க, வாகன ஷோரூம் வச்சிருக்கவங்களுக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த வச்சிருந்து சரியில்லாத அமைப்புக்கு சரியாகும். எத்தனை நுணுக்கங்கள் இருக்கு பாருங்க இந்த அமைப்பு. அதுக்கடுத்து 6ஆம் இடம். வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும் கண்டிப்பா. 6ஆம் இடம் வேலை அவசியம் தானே. வருமானம்ங்கிற அமைப்புல வேலை கண்டிப்பா நடக்கும். கடன் தீருமா, கடன் ஏற்படுமாங்கிறது உங்க ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு சில நிலைகள்ல அதெல்லாம் பார்க்கணும். 6ஆம் இடம் அப்படி இருக்கும். கணிக்க வெகு பிரயத்தனப்படணும். இப்ப கடன் அமையும்னா பழைய கடன் அடைக்க புது கடன் வாங்குற அமைப்பு நிச்சயமா இதுல வரும். ஆரோக்கியம், அதாவது நோய் கட்டுக்குள்ள இருக்கும். வைத்தியத்துக்கு போக மாட்டாங்க, கை வைத்தியம் பண்ணுவாங்க. இப்ப 6ஆம் இடம் அந்த நோய் வளர்ற மாதிரி சூழ்நிலை இருந்தால் வைத்தியத்துக்கு போயிடுவோம். அப்படி எடுத்துக்கணும் பாயிண்ட். அதுவும் தீரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். தாய்மாமன் சொல்றேன். தாய்மாமன் இல்லைங்க சொன்னீங்கன்னா அதுதான் ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றேன். உங்க ஜாதகத்தை தாய்மாமன் இருந்தால் மட்டும் இந்த பலன் வரும். அப்படி நீங்க எடுத்துக்கணும். அடுத்து 8ஆம் இடம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு 1.5 வருஷமா அஷ்டமத்துல சனி இருக்காரு. அஷ்டம சனி என்ன செய்யும்? 8ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம். ஆரோக்கியத்துல ஒரு இருட்டு, சனி ஆகாத கிரகம் இருக்கு, ஆரோக்கிய குறைவு. 2ஆம் இடத்தை பார்க்கும்ல, குடும்பத்துல சச்சரவு, நிம்மதி, வருமான பற்றாக்குறையும் அல்லது ஆரோக்கிய குறைவும் சிம்மராசிக்கு கண்டிப்பா இருந்தே ஆகும். அனைவருக்குமே. பிராப்தமான ஜாதகங்களுக்கு கிடையாது நான் சொல்றேன். நல்ல ஸ்ட்ராங்கான உடம்போட இருக்கக்கூடிய மேராசி இது சிம்மராசி அன்பர்கள் இருக்கும். அவங்களுக்கு எப்படி நோய் வரும்? சிறு சிறு காய்ச்ச மண்டேடி இந்த மாதிரி வரும். ஒரு அழுப்பு சறுப்பு வரும், தொடர்ச்சியா வரும். கிரக பாவக சுபத்துவ பாவத்தின் அளவீடுகளை பார்த்தோம்னா பலன்கள் அற்புதமா சொல்லலாம். இப்ப அந்த அஷ்டம சனியிலையும் இப்ப சமீப காலம் பார்த்தீங்கன்னா வெறும் சனி மட்டும் இருந்தாரு. வேத 12ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த வேதையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கெட்டதுக்கு இன்னொரு கெட்டது மறைப்புன்னு அர்த்தம். வேதை அந்த பல தடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புல அந்த வேதை நடந்துச்சு. இருந்தாலும் சனி மட்டும் இருக்கும்போது ஒரு பலன். இப்ப சமீப காலம் ஒரு 5 மாசம் 6 மாசம் சிம்மராசி பாருங்க, சூரியன் சனி இருந்துச்சு, அதிகமா துன்பம், அஷ்டம சனி. உங்க என்ன நோய்ங்கிற அமைப்புல அந்த இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் இருக்கு, புதனும் இருக்கு. இப்ப அந்த 3 கிரகம் அட்டமத்தில் இருக்கும்போது கடுமையா இருக்கும். உங்களுக்கு என்ன நோயோ அந்த நோய் கடுமையா இருக்கும். கோல்சாரத்துல அற்புதமா சொல்லலாம். சரி, அஷ்டமத்தில துன்புறுத்திக்கிட்டு உடல் நோய் இருந்தாலே அன்றாட கடமை செய்ய முடியாது, எந்திரிக்க முடியாது, அலுப்பு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலைகள் ஓடாது. இப்படித்தான் அஷ்டம சனி கொடுத்துக்கிட்டு இருக்கு சிம்மத்துக்கு ஆகாத ஒரு சனி அப்படின்னு எடுத்துக்கிறணும். சரி, இப்போ அதோட நிலை எப்படி மாறும்? நிச்சயமாக குரு இங்க வந்த உடனே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே உச்சமா அந்த வெற்று ஊடகமான சனியுடைய தொந்தரவை நீக்குவாரு. குரு வரும்போது இங்க செவ்வாய் சனி இப்போதைக்கு இருக்கு, விலகிடும். அப்ப சனி மட்டும் இருப்பாரு. அப்ப குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா தொந்தரவுகள், நோய் தொந்தரவுகள் இருக்காது. சரி, அஷ்டமச்சரி என்னதான் இருந்தாலும் சனிதான். 2027 6ஆவது மாசம் வரைக்கும் பெரிய அமைப்புல கெடுதல் இல்லாம சிறு சிறு தொந்தரவுகள் அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அஷ்டமச்சரி நீங்கின உடனே ஆரோக்கிய குறைவுகள் சீர்படும், வருமான குறைவுகளும் சீர்படும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது வரப்போ சதமான நேரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா
அஷ்டம சனி இருக்கிற நேரம் பூராமே இருக்கிற காலங்கள் போன காலங்களை பாருங்க, அப்போலாம் சனி கூறு பார்க்க மாட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு காலத்தோட சுத்தி வருது, ஒரு கலப்பா தான் வரும். எல்லா நேரமும் அஷ்டமச்சனி வரும் பொழுது கூறு பார்க்க மாட்டாரு. அடுத்த அஷ்டமச்சனி வரும் பாருங்க, இன்னொரு 30 வருஷம் சென்று, அப்ப கூறுலாம் இங்க இருந்து பார்க்க மாட்டாரு, வேற இடத்துல இருந்து கூட பார்ப்பாரு. அப்ப கூட ஒளி குறையும். இதெல்லாம் அட்வான்ஸா நம்ம கணக்கு தேவையில்லை, சொல்லிடலாம். ஏன்னா எல்லாமே ஒரே காலத்துல சுத்தி வருது. குரு 1 வருஷம், சனி 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், இப்படி கலப்பா வருது இல்ல. அப்ப இந்த ஒரு ஜெய்ஜாண்டிகா சுத்தி வரும் பொழுது இந்த வருஷம் இந்த வட்டம் மட்டும்தான் குரு பகவான் வந்து சனியை வந்து பாக்குறாரு. இதுலயும் ஒரு உட்ப சொல்றேன், சில நேரங்கள்ல சனி குரு பார்ப்பாரு, சனி அஷ்டமச்சனியில ரொம்ப காலம் இருக்கும்போது குரு மாறிடுவாரு, அப்படி இருக்குல்ல. ஆனால் இப்ப 2027 6வது மாசம் வரைக்கும் அந்த சனி அங்கேயே இருப்பாரு, குரு பகவான் அங்கேயே அந்த அந்த காலம் வரைக்கும் இருக்காரு. அப்ப சனி இருக்க தொண்டிக்கும் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது அற்புதமான அமைப்பு. அதனாலதான் ஆரோக்கிய குறைவு சீர்படும், இப்பவே சீர்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு 40 நாள் 45 நாள் தான் இருக்குது. நெருங்கி வர 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 ஒளி கிடைக்கும் பொழுது ஆரோக்கிய குறைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிக்குங்க. அப்ப ஜூன் 2க்கு பிறகு ஆரோக்கிய குறைவு, வருமான குறைவு, குடும்பத்துல சுபிச்சம் இல்ல, பற்றாக்குறை எல்லாமே நீங்கும். அதிர்ஷ்டமான அமைப்பாக இந்த சிம்ம ராசிக்கு இருக்கும். மறுபடியும் சொல்லிடுறேன், 4ஆம் இடம். இப்ப தாயார் வீடு வாகனத்தை விட்டுருங்க, 4 தன் சுகம் இல்லையா, ஜாதகருக்கு பொழுது சொல்றேன். அஷ்டமச்சனி இருக்கும் பொழுது குரு பார்க்கும் பொழுது இந்த 4ஆம் இடம் சுபத்துவம் ஆகிறது, மேற்கொண்டு நமக்கு பலம் வரும். 4ஆம் இடம் நம்ம சுகப்பட போறோம்னு அர்த்தம். இதெல்லாம் நல்ல நுட்பமா பார்த்துக்கிறணும், சரியா? இந்த அமைப்பு இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஆரோக்கிய குறைவு நீங்கி உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். தொழிலோ வேலையோ வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃபோ எப்படியோ நல்லபடியா இருக்கும், இதில் மாற்றமே இல்லை. அப்ப அவர்களுடைய தசாபதிக்கு தகுந்தவாறு முன்னேற்றங்கள் கிடைக்கும். 90% பேருக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டேன். என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு. கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பதியப்பட்ட வீடியோக்கள் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்கள் பார்வைக்கு வரும். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரைப்படி 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்புங்க. ஆன்லைனில் ஜாதகத்தை பார்த்துக்கலாம், நேரிலும் வரலாம். என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ள அறிவார்கள் இதை கூட பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம பழங்க சொல்லும் போதே உங்களோட ஜாதகத்தை இணைத்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். கோல்சாரம் கண்டிப்பா சொல்லணும். இந்த திருமண பொருத்தம் சிறப்பாக பார்க்கப்படும். குடும்ப ஜாதகங்களை பார்த்தா தெளிவாக துல்லியமா பலன் எடுக்கலாம். இந்த குருப்பெயர்ச்சி காலம் சிம்ம ராசிக்கு ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் அதிகரித்து வீட்டில் சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும்னு சொல்லிக்கிட்டு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.